ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உதவியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல பிதாவை துதிக்கிறோம். பரிசுத்த குமாரனை உமக்கு துதிகன மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். இதுவரை நேரமும் அப்பா உம்மை துதித்து பாடினோம், உமகை மகிமைப்படுத்தினோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசன வரங்களை தியானிக்கப் போகின்றோம் அப்பா. வருங்காலத்தில் நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்துகிற தேவன். உடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். நீ பேசுகிற ஆண்டவராக இருக்கிறேன். இந்த வேளையிலும் அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீ பேசும், வராதவரோடு நம்முடைய கருத்தை புகழ் தொடர்ந்து அழைத்து வருகிற தேவனாக இருக்கிறப்பா. உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய சிலுவையின் பின்னால் என்னை மறைத்து நீர் பேசுவனுமாய் கேட்கிறோம். நீரே எந்த அப்பன், நீங்களோடு இருக்க தேவன் அப்பா. எங்களுக்கு பிரயோசனமான வார்த்தைகளை நீ கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்த காலங்களிலே தானியேல் புஸ்தகத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் தானியேல் மூலமாக இந்த 7ஆம் அதிகாரத்திலே 3 விதமான காரியங்களை வைத்திருக்கின்றார் ஆண்டவர். 3 விதமான, அதாவது நடந்து முடிந்த காரியங்களையும் அதிலே தானியேல் சொல்லுகின்றார். நடந்து முடிந்தது, நடக்கப் போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையிலே அவர் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல நேற்றுக்கு நடந்த சம்பவங்கள், இன்று நடக்கிற சம்பவங்கள், நாளைக்கு நடக்கப் போகின்ற சம்பவங்களை இந்த 7ஆம் அதிகாரத்திலே மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கின்றது. மறைமுகமாக எழுதப்பட்ட இந்த வேதத்தை நான் நிறுத்தி ஆழமாக சிந்தித்து படிக்கின்ற வேளையில் தான் அது விளங்கும், இல்லாவிட்டால் புரியாது. 7ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொற்பனத்தை தன் படுக்கை மேல் தன் தலையின் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொற்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான் சொல்லப்படுகிறது. இங்கே பார்க்கின்றோம், இந்த பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே இவர் யார் என்று பார்க்கின்றவளை நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே போடப்படுகிறது. நேபுகாத்நேச்சாருடைய மகன். அந்த நேபுகாத்நேச்சாருடைய மகன் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து கடைசியாக பார்க்கின்ற வேளையிலே அவரை கொலை செய்யப்படுகின்றார்கள், கொலை செய்து விடுகின்றார்கள். கொலை செய்துவிட்டு தரிசு அந்த இடத்திலே அரசனாக வருகின்றார் குறித்து பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கின்ற வேளையிலே 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற வேளையிலே தேவன் தானியேலுக்கு அந்த பெல்ஷாத்சார் நடத்துகின்ற, அதாவது ராஜ்யபாரம் ஆரம்பிக்கின்ற 1ஆம் ஆண்டு, இதை தேவன் வெளிப்படுத்துகின்ற தானியேலுக்கு. அவர் ஆண்ட காலங்கள் 3 வருடங்கள். நேபுகாத்நேச்சாருடைய மகன் ஆண்ட காலங்கள் 3 வருடங்கள் சொச்சம். அந்த 3 வருடங்கள் சொச்சங்களில் அங்கே தானியேல் மூலமாக சில காரியங்கள், தானியேல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அப்படியானால் அந்த சம்பவங்கள் என்ன என்று நம்ம வேறுத்து பார்ப்போமாக இருந்தால் பாருங்க, தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்து 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது.
4 காற்றுகள் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அதாவது இந்த காரியங்களை பார்க்கின்ற வேளையிலே இது நடக்கப் போகின்ற சம்பவங்களை குறிக்கப்படுகிறது. தானியேல் செல்கின்ற வேளையிலே இது நடக்கப் போகின்ற ஒரு சம்பவம். 4 திசையிலிருந்து காற்று அடிக்கிறது என்றால் பாருங்கள், நம்முடைய இலங்கை தேசத்திலேயோ அல்லது இந்தியா தேசத்திலேயோ பார்க்கின்ற வேளையில் ஜூன் ஜூலை மாதங்களில் காற்று அடிக்கும். யாருமே கிட்ட போக முடியாது, அவ்வளவு தூக்கி எறியக்கூடிய காற்று. வடதிசையிலிருந்து வருகின்ற காற்று கொஞ்சம் சமாளிக்கக்கூடியது. மேற்கில் இருந்து காற்றடிக்கும், கிழக்கில் இருந்து காற்றடிக்கும். ஒவ்வொரு திசைக்காக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதத்தை ஒவ்வொரு வித்தியாசமான காற்றடிக்கும். ஆனால் இந்த 4 காற்றும் அடிக்கின்ற வழியில் என்ன நடக்கும்? சேர்ந்து அடிக்கின்ற வழியில் இந்த 4 திசையிலும் இருந்து காற்று வருவதாக இருந்தால் அங்கே பூகம்பம் ஆரம்பமாகிறது, பெரிய கொந்தளிப்பு ஆரம்பமாகிறது, அழிவு ஏற்படுகிறது. கடந்த மாதங்களிலே 2 மாதத்துக்கு முன்பாக இந்தியா தேசத்திலே பயங்கர சூறாவளி நடந்தது. அந்த இடத்திலே பார்க்கின்ற வேளையிலே பெரிய பெரிய தோட்டங்கள் இருந்தது, வாழை தோட்டங்கள், மாமரங்கள், பிளாமரங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்தது. இது எதனால் ஏற்பட்டது என்று பார்க்கின்ற வேளையில் 4 திசையும் காற்று அடித்து அதாவது பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது, சூறாவளி காற்று ஏற்பட்டது. அதனாலே அந்த தேசத்திலே பயங்கரமான அழிவு வந்தது, பயங்கரமான அழிவு வந்துவிட்டது. அதே போல இங்கே தானியேல் சொல்லுகின்ற வேளையில் பாருங்க, 4 திசையிலும் காற்று அடித்தது. சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம், 4 மிருகங்கள் ஏறி வர கண்டேன். அது எதற்கு அர்ப்பணியாகின்றது? நாம் சற்று சிந்திப்போமாக இருந்தால், இந்த தேசத்திலே, அந்த உலக தேசத்தை குறித்து பார்க்கின்ற உலக தேசத்திலே 4 திசையிலும் இருந்து பயங்கரமான கொந்தளிப்பு, அதாவது ஒரு பெரிய யுத்தம் பெறப்போகின்றது. இந்த உலகத்திலே பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கப் போகின்றது. அந்த யுத்தத்திலே பயங்கரமான அழிவு ஏற்பட போகிறது. கடல் அலைக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. கடல் எப்படி கொந்தளிப்பு அழிகிறதோ அதே போல கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சுனாமி வந்தது. நம்முடைய தேசத்தில் எவ்வளோ ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள், அழிந்தார்கள். மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு இப்படியாக தொடர்ந்து அங்கே இந்தியா தேசத்திலே தமிழ்நாட்டு சைட்டில் எல்லாம் அழிக்கப்பட்டது. அதாவது கொந்தளிப்பு, அதாவது அங்கே சுனாமி வந்ததினாலே. அதே போல இந்த தேசத்தில், உலக தேசங்களில் ஒரு கொந்தளிப்பு போகிறது, பயங்கரமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலே பாருங்க சொல்லப்படுகிறது, தானியேல் சொன்னது, ராத்திரிக்கு எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தில் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரம் மேல் அடிந்தது. அப்பொழுது ஒவ்வொரு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இந்த பல யுத்தத்திலே பயங்கரமான யுத்தம் ஏற்பட போகிறது. அந்த யுத்தத்திலே 4 பெரிய மிருகங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மிருகங்கள் என்னவென்று பார்க்கின்ற வகையில் உலகத்திலே நடக்கப் போகின்ற பெரிய ஒரு ராஜாக்கள், அதாவது ஒரு பெரிய ராட்சியம், 4 ராட்சியம். அது எந்த ராட்சியம் என்று குறிக்கப்படவில்லை, நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகத்திலே நடக்கப் போகின்ற ஒரு பெரிய ஒரு ராட்சியம் ஒன்று முதலாவது பார்க்க போனால் யூகே, யுஎஸ்ஏ, அடுத்த யூகே, இப்படி பார்க்கின்ற வேளை சீனா, இப்படி பல தேசங்களில் 4 முக்கியமான நாட்டை குறிக்கப்படுகிறது, 4 நாடுகள் குறிக்கப்படுகிறது. மற்றதெல்லாம் அங்கே கணக்கு வைக்கப்படவில்லை. ஏன் கணக்கு வைக்கப்படவில்லை என்றால், மிகுதி நாடுகள் எல்லாம் எந்த தேசம் உயர்ந்திருக்கிறதோ அந்த தேசத்துக்கு பின்னாக போகிறவர்கள், எந்த தேசம் உயர்ந்திருக்கிறதோ அந்த தேசத்துக்கு பின்னாக போகிறவர்களை தான், அதுதான் ஒழிய மற்றபடி அல்ல. அது எத்தனை ஒற்பனையாக வேதத்திலே சில காரியங்களை பார்க்கின்ற விதத்தில் இல்லை, சில காரியங்களை காட்டிலே பார்க்கின்றவர்களே, காடுகளில் யானை போகின்றது. யானை போகின்ற வழியிலே அதுக்கு பின்னாக சிறு மிருகங்கள் போய்கொண்டே இருக்கும். யானை போகின்ற வழியில் சிறு மிருகங்கள் போய்கொண்டே இருக்கும். ஏன் போகிறது என்று பார்க்கின்ற வழியில், யானை என்ன செய்கிறது, பெரிய பெரிய கொப்புகள், அதாவது மரத்தில் இருக்க கிளைகளை முறித்து சாப்பிட்டு தூக்கி வீசி போட்டு போயிடும். ஆக வீசிய சின்ன கிளையில் இருக்கின்ற சின்ன சின்ன சாப்பாடு இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, சின்ன மிருகங்கள் பின்னாக சாப்பிட்டு கொண்டு போகும்.
அதே போலத்தான் இந்த 4 ராட்சியம் குறிக்கப்பட்டிருக்கிறது, முக்கியமான ராட்சியம். அதுக்கு பின்னாக சின்ன சின்ன தேசங்கள் போகும். அது எந்த தேசத்திலே போகிறதோ அது கொஞ்சம் காலத்தை முறியெடுத்து போட்டு இன்னொரு நாட்டுக்கு பின்னாக போகும். அப்படியாக தரிசனத்தை சொல்லப்படுகிறது. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. ஒன்று சிங்கத்தை போல இருந்தது. சிங்கம் எப்படிப்பட்டது? கர்ச்சிக்கிறது. உலகத்தில் பிசாசு கொப்பனையாகப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல பிசாசானவன் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி திரிகின்றான். ஆனால் ஆண்டவராகிய தேவனா எங்களுக்கு ஜீவனை தர வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கின்ற வேளை சுந்தினது சிங்கத்தை போல இருந்தது. கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்கள் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையிலே சிங்கம் இருக்கிறது. சிங்கத்துக்கு இறகுகள் சட்டைகள் இருக்கிறது. அதில் 4 உதாரணத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த சம்பவங்களை வைத்து எழுதியிருக்கின்றார்கள். நான் இலங்கை தேசத்தில் இருக்கின்ற வேளையிலே நமக்கு என்னுடைய மாமனாருடைய கோயில் இருக்கிறது. கோயிலை போய் பார்க்கின்ற வேளையிலே சிங்கம் உருவம் இருக்கிறது. அதுக்கு செட்டை இருக்கிறது. சிங்கத்தை செய்து வைத்திருக்கின்றார்கள் விக்கிரகம். அது தூக்கி சுமந்து கொண்டு போகிறது. வருஷத்தில் 2 தடவை சுமப்பார்கள் கோயிலை சுற்றி. சிங்கம் இருக்கிறது, சிங்கத்துக்கு செட்டை இருக்கிறது. என்னவென்று மனித முகம் இருக்கிறது, அதுக்கு செட்டை இருக்கிறது. ஒட்டகம் இருக்கிறது. இப்படி 4 விதமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. நான் கண்ணாலே காண்டது இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இங்கே உலகத்திலே அதை விக்கிரமாக தெய்வமாக வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அது பிசாசுனுடைய ஆதிக்கம். வேதத்தை சொல்ல அது பிசாசுனுடைய ஆதிக்கம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த மிருகத்துக்கு சட்டைகள் இருந்தது, பிடுங்கப்பட்டு விட்டது. யுத்தத்திலே சிங்கம் போல கட்சித்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் அது பிடுங்கறியப்படும். யுத்த காலத்திலே ஒரு யுத்தம் ஒன்று நடக்கப் போகிறது. அதில் அவருடைய சட்டைகள் எல்லாம் பிடுங்கறியப்படும். அவன் தரையிலே நடந்து காலூன்றி மனுஷ சாயலை போல வருவான். அங்கே மிருகம் என்று கொடுக்கப்படுகிறது. அங்கே சமுத்திரத்திலிருந்து மிருகம் நிறைவேறுகிறது சொல்லப்படுகிறது. அதுக்கு சிங்க முகமாக வைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறது. அங்கே அதனுடைய செட்டைகள் பிடுங்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. செட்டைகள் பிடுங்கப்பட்டு அவன் தரையிலே நிற்பான். அது மனுஷ சாயலுக்கு மனுஷனாக மாற்றப்படுகிறது. அப்படியானால் அது ஒரு அரசாட்சி செய்கின்ற ஒரு நாட்டை குறிக்கிற, நாட்டை ஆளுகின்ற ஒரு ராஜாவாக குறிக்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்க வேலை அடுத்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்க, கரடி கொப்பான வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். கரடி பிடித்தால் பிடித்ததுதான், அதிலிருந்து விலக முடியாது யாருமே. அடுத்து 2வது மிருகம், 2வது ராட்சியத்தை குறிக்கிறது. கரடிக்கு ஒப்பாக அவனுக்கு வைக்கப்படுகிறது. அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களே 3 விலா எலும்புகளை கவிக்கொண்டு எழும்பி பகும் மாம்சத்தை தின்னென்று அதுக்கு சொல்லப்பட்டது. அந்த கரடிக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? எழுந்து போய் மாம்சத்தை தின். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், நடக்க போகிற உலக யுத்தத்திலே மனுஷன் என்று கணக்கே பார்க்க முடியாது, கணக்கு பார்க்க மாட்டான். அந்த கரடி கொப்பானவன் வந்து உலகத்தை அழித்து ஜனங்களை எல்லாரும் சூறையாடுவான். அவனுக்கு இரக்க குணமே கிடையாது. நம்முடைய தேசத்திலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே பார்க்கின்ற வேளையில் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயது போனவைகள், கற்பவதிகள், அதாவது கப்பந்தரிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சுக்குநூறாக எல்லாரும் வெட்டி 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 சாத்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரண சின்ன இடத்தில் எப்படி நடக்குமாக இருந்தால், நடக்கப் போகின்ற தானியலுக்கு வெளிப்படுத்தின காரியத்தில் தேவன் கொடுக்கின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே பயங்கரமான அழிவு வரப்போகின்றது. அவன் தன் வாயிலே மாமிசத்தை எலும்பு வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் வாயில வைத்திருக்கின்ற காரியம் என்னவென்றால், அவனுக்கு சொல்லப்படுகிறது மாமிசத்தை அடித்து புசி. அப்படியானால்
நடக்க போகிற யுத்தத்திலே மனுஷன் என்று கணக்கு போட மாட்டான், உலகம் என்று கணக்கு போட மாட்டான், ராட்சியம் என்று கணக்கு போட மாட்டான். எங்கே அழிவு வருகிறதோ அங்கே அடித்து உழைத்து அங்கே எல்லாவற்றையும் அழித்து போடுவான். அல்லேலூயா. அதன் பின்பு சிவிங்கே போல் வேறொரு முகத்தை கண்டேன். அதன் முதுகில் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அடுத்த மிருகம் எப்படி வென்று வருகின்றார்? அது ஒரு ராட்சியம். அதற்கு சப்போர்ட்டாக 4 ராட்சியம் வருகிறது. அந்த ஒரு ராட்சியத்துக்கு ஒப்பனையாக 4 ராட்சியம், பெரிய ராட்சியம் வந்து அதோடு கலக்கிறது. அதுக்கு பின்பு தரிசனங்களே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கொடியும் பயங்கரமான மகா பயங்கரமாக இருந்தது. அதற்கு பெரிய இடுப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதிக்க போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கும் வேற்றுருவமாக இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. முன்பு பார்த்தோம் 3 மிருகத்தை குறித்து பார்த்தது நடக்க போகின்ற சம்பவங்கள். இப்போ அடுத்ததாக 7வது வசனத்திலே கொடுக்க போகிறது நடந்து முடிந்த காரியங்கள். முதல் பார்த்தோம் நடக்க போகின்ற காரியங்கள். இப்போது 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டது நடந்து முடிந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் குறித்து திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. 4ஆம் மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகள் எதென்று பார்க்கின்ற வழியில் இந்த தேசத்தில் குறிக்கப்படவில்லை. அந்த காரியங்கள் ஈரோப் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 10 நாடுகள் ஒன்றாக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். 10 நாடுகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளில் பார்க்கின்ற ஜெர்மன் என்று சொல்லி பார்க்கிறோம், இத்தாலி, பிரான்ஸ், இப்படி பல 10 நாடுகள் ஒரே நாணயத்துக்குள்ளே நடக்கிறது. இப்போ ஒரு நாணயம் இருக்கிறது. இந்த 10 தேசத்துக்கு நாடுகளுக்கு போறதுக்கு விசா தேவையில்லை, போகலாம் வரலாம், எல்லாமே ஒன்று. அது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. தானியல் சொல்லுகின்ற பொழுது அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்கிறது. அந்த மிருகத்துக்கு கீழே 10 ராட்சியங்கள் இருக்கின்றது. அந்த ராட்சியங்கள் 10ஐயும் ஆளுவதற்கு ஒரே ஒருவன் அங்கே அரசாதியாக இருக்கின்றான். அவர்கள் கீழ்பட்டிருக்கிறது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகள் 3 பிடுங்கப்பட்டது. இந்த 10 கொம்பிலே 3 கொம்பு அங்கே பிடுங்கப்பட்டு விட்டது. அதுவும் கடந்த காலங்களுக்கு நடந்து விட்டது. ஒன்று UK, அதிலிருந்து விலக்கப்பட்டு விட்டது. இன்னும் 2 நாடுகள் விலக்கப்பட்டு விட்டது. இப்போ 7 நாடுகள் அங்கே இருக்கின்றது கூட்டாக. 3 பிடுங்கப்பட்டது. அதுவும் இதோ அந்த கொம்புகளிலே மனுஷர்கள் கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையான பேசும் வாயும் இருந்தது. இந்த 7 நாடுகளுக்குள்ளே ஒரு பெருமையான எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 7 நாடுகளையும் குறிக்கப்படுகின்ற குறிப்பாக பார்ப்போம். அதுக்கு அது கிறிஸ்தவ நாடு. இந்த கிறிஸ்தவ நாடுகளில் பார்க்கின்ற வேளையில் அதிகமாக கத்தோலிக்க வாழ்கின்றார்கள். எனக்கு தொடுத்து அநேக ஜனங்கள் ரசிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமாக சொல்லுகின்ற வேளையிலே வெளிப்படுத்தின காரியங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அநேக ஜனங்கள் மனம் திரும்பி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால இன்றைக்கு எவ்வளவோ ஜனங்கள் விடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனுடைய வருகை சீக்கிரம். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடக்கப் போகின்றது. தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிலவரிக்கொண்டிருக்கிறது. என்ன நிலவரப் போகிறது? இப்போ நிலவரிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து தானியேல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். இந்த காரியங்களை படிக்க எல்லாரும் அதை கீழ்ப்படிந்து மனம் திரும்பி கொண்டு பார்க்கின்றார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுள் உள்ளவர் வீற்றிருந்தார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. நீண்ட ஆயுள் உள்ளவர் ஒருவர் வீற்றிருக்கின்றார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கங்கள் எரிவுகிற இருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை செவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த அருமையான வார்த்தைகளை பாருங்கள். தானியேலுக்கு வெளிப்படுத்துகின்ற வேளையிலே
தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நடக்க போகின்ற முதலாவது சில வருடங்களை பார்த்துக்கொண்டு நடக்க போகின்ற காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நடந்து முடிந்த காரியங்களையும் அங்கே 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு வருகின்றவளை நடக்க போகிற இனிமே நடக்க போகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்றவளை என்னென்ன நடக்கப் போகிறது என்ற காரியத்தை கூட இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேச நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. ஒரு மிருகம், முக்கியமான மிருகம் ஒன்று கொலை செய்யப்பட்டது. அது முடிந்த காரியங்கள். அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதை சுற்றது போட்டார்கள். மற்ற மிருகங்களை ஆளுகை வேணும் என்றால் அவர்களை விட்டு நீங்கப்பட்டது. ஆனாலும் அவர்களுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவர்கள் உயிரோடு இருக்கும்படி கட்டளப்பட்டது. சமயங்கள் வரப்போகின்றது. அதனாலே அந்த 7 ராஜாக்கள் 7 அந்த பட்டணங்கள் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவர்கள் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாளே நடக்கப் போகிறது அவர்களுக்கு புரியாது, தெரியாது. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாதைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம் அழியாதுமாயிருக்கும். அவருடைய ராஜ்யம் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, அழியாதது. இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற ராஜ்யங்களாம் அழிந்து போகின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து சொல்லப்படுகின்ற வேளையில் இந்த உலகம் எல்லாம் அழியப் போகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நடக்கப் போகின்ற யுத்தத்தினாலே அநேக நாடுகள் அழியப் போகின்றது. அது மட்டுமல்ல, வேதத்திலே பார்க்கின்றோம், வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, அவர் மேகங்களுடைய வருகின்ற வேளையிலே மேகங்கூட கருகி போகின்றது. நட்சத்திரங்கள் எல்லாம் மேலே இருந்து கீழே விழும் என்று சொல்லப்படுகிறது. இது எதனால எப்படி என்று பார்க்கின்ற வேளையிலே யுத்தமும் செய்திகள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் உடனே முடிவு வராது. அப்படியானால் ஆண்டவருடைய வருகையின் மேலே நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி என்று பார்க்கின்ற வேளையிலே உலகத்தில் நடக்கப் போகிற யுத்தத்தினாலே, உலகத்திலே வரப்போகின்ற யுத்தத்தினாலே அங்கே எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்ற வேளையிலே சூரியன் ஒளி கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு புகைக்காடாக இருக்கும். சாதாரண வெளியிலே பார்க்கின்ற வேளை மேகங்கள் திரண்டிருக்கின்ற வேளை சூரியனை காண முடியாது, சந்திரனை காண முடியாது, நட்சத்திரங்களை காண முடியாது. ஆனால் உலகத்திலே ஒரு பயங்கரமான போர் யுத்தம் அக்கினி இருந்தால் யாருமே மேலே பார்க்க முடியாது, சத்திரங்களை பார்க்க முடியாது, நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. எல்லாம் கருகி விழுகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தானியேலாகிய நான் என் தேகத்தில் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்ற தரிசனங்களை என்ன கலங்க பண்ணினது. இந்த தரிசனங்களை பார்த்து விட்டு எழுந்திருக்கின்றார். அவர் கலங்கி நிற்கின்றார். என்ன, ஏன் கலங்கி நிற்கின்றார்? அவர் சில காரியங்களை பார்க்கின்ற வேளையிலே முன்கருத்து பார்த்து கொண்டு 1, 2, 3ஆம் அதிகாரங்களை பார்க்கின்ற வேளையிலே கையிருப்பு கொடுத்து பார்த்திருக்கின்றார். அது எழுதினதுக்கு அர்த்தம் சொல்லி இருக்கின்றார். அது நடந்து இருக்கின்றது. இப்போ நேபுகத்நேச்சாருடைய காரியங்களை பார்க்கின்றவள், அவருடைய மகனுடைய காரியங்களை பார்க்கின்றவள், தன்னுடைய ஆலயப்பட்ட அந்த பாத்திரங்களை குடித்தார்கள். குடித்ததினாலே அவர்களுக்கு அழிவு வருகிறது. அங்கே அவர் மரித்து போகின்றார். அதுக்கு பின்னாக வருகின்றவள் அவர் ராஜ்யத்தில் 1ஆம் ஆண்டில் நடக்கின்ற சம்பவங்களை இங்கே அவர் கலங்கி நிற்கின்றார். ஏனென்றால் நடக்க போகின்ற காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற வேளையிலே அவருக்குள்ளே பயங்கரமான ஒரு வேதனை. என்னவென்றால் தேவன் சொல்லுக வார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு எழுதியிருக்கின்றார் ஆண்டவர். சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லப்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்கள் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற ராஜாக்கள். இந்த மிருகங்கள் 4 எப்படியாவது ராஜாக்கள், அதாவது உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ராஜாக்கள். அவர்கள் மிருகங்களைப் போல அவர்களுக்கு இருக்கிறது, பலன் இருக்கிறது. அவர்கள் மிருகங்கள் எப்படி மனுஷனை அழிக்கின்றதோ அதே போல உலகத்தை அழிப்பதற்கு 4 மிருகங்கள் வருகிறது.
ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதாத காலங்களின் ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்வார்கள் என்றான். இந்த வார்த்தையை சொல்லுகின்ற 18ஆம் அதிகார வசனத்திலே பார்க்கின்ற பொழுதிலே பாருங்க, 18ஆம் வசனம் மிக முக்கியமானது. உலகத்திலே நடக்கப் போகின்ற யுத்தங்கள் உண்மையானது, அழிவு உண்மையானது, அதாவது யுத்தம் உண்மையானது, பேரழிவு உண்மையானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை உண்மையானது. அந்த உண்மையான வார்த்தையிலே இந்த இடத்துல சொல்லப்படுகிற 18ஆம் வசனம், ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை தெரிந்து கொள்வார்கள் என்றான். அப்படியானால் தேவனுக்குள்ளே இருக்கிறவர்கள், தேவனோடு நடக்கின்றவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கின்றவர்கள், தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள், அவரை விட்டு புறம்பே தள்ளாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு அழிவில்லை, நாசமோசம் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. அவர்களை என்றும் தேவன் தன்னுடைய பாதுகாப்பிலே வைத்திருப்பார். அப்பொழுது மற்றவர்களெல்லாம் பார்க்கிலும் வேற்றுரும் கொடியும் உள்ளதுமாய் இருப்பு பெக்கலும் பெண்களை நாங்கும் உள்ளதாய் நொறுக்கப்பட்டு பட்சித்து மீதியானதை தன் கால்களால் முதிப்பட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலையின் மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு உண்பான 3 கொம்புகள் விழுந்து போயின எழுந்ததுமான கண்களையும் பெருமையான பேசும் வாயுமுடையதுமாய் மற்றவர்களை பார்க்கும் பெருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்புகளை குறித்து அவற்றின் பொருள்களை அறிய மனதாயிருந்தேன். அவளை தூதனை கேட்கின்றவள் அதை அறிய மனதாயிருக்கின்றேன். அதுக்கு வெளிப்பாடுகள் வேண்டும். நீண்ட ஆயுள் உள்ளவர் மட்டும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சொந்து கொள்ளும் காலம் வரும்பட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி, அதாவது இந்த 7 கொம்புகள், இந்த 10 கொம்புகளில் 3 கொம்பு போட்டு மிச்சம் 7 கொம்புகள் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாக மாறுகின்றார். இந்த உலகத்திலே பார்க்கின்ற வழியில் பாருங்கள், இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவ மக்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவருக்கு விரோதமாக கொலை செய்கின்றார்கள், அக்கினியினால் அங்கே சுட்டரிக்கின்றார்கள், ராஜ்யங்கள் அங்கே சுட்டரிக்கப்படுகின்றது. எத்தனையோ அங்கே சேர்ச்சைகள்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, சேர்ச்சைகள்லாம் இடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எத்தனையோ சேர்ச்சைகள் என்னுடைய கண்கள் காண சுமாராக 15 வருடங்களுக்கு உள்ளாக நான் என்னுடைய கண்களால் பார்த்தது சுமாராக 20 திருச்சபைகளுக்கு மேலாக மூடப்பட்டு எல்லாம் இடிக்கப்பட்டு இன்றைக்கு வீடுவாதல் கட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதிகமாக பிட்டன்சிட்டிக்கு போவது வழக்கம். அங்கே நாங்கள் பிக்னிக்கு போவோம். அந்த இடத்திலே கூட எங்கள் கண்களுக்கு போகின்றோம். அடுத்த வருஷம் அதில் இருந்து பெரிய ஒரு தேவாலயம் உடைக்கப்பட்டு அங்கே பெருநிலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை நான் அங்கே போகின்ற வழியில் இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல போகின்ற வழியில் ஒரு திருச்சபை, பெரிய ஒரு திருச்சபை, சுமாராக 1000-1500 பேர் அங்கே இருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய திருச்சபை, அங்கே அது உடைக்கப்பட்டு அங்கே பெரிய கொண்டு வந்து கொண்டே இருக்கு. பாருங்க, உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே எழும்புகின்றார்கள். ஆனாலும் கூட இந்த கொம்பு பரிசுத்தங்களை யுத்தம் பண்ணி அவங்களை மோக்கிறது கண்டேன். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியில உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம், அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிறோம் வேறாயிருந்து. அந்த 4 மிருகம் இருக்கிறது, இந்த 3 மிருகங்கள் உடைக்கப்படுகிறது. 4வது மிருகம் அது தன்னுடைய கொண்டோலுக்குள்ள அந்த மிதியான ராஜ்யத்தை வைக்கின்றது, 7 ராஜ்யத்தையும் வைக்கின்றது. அந்த 7 ராஜ்யத்தையும் இவன் தான் ஆளுகை பண்ணுகின்றான். அவன் பலப்பட்டிருக்கின்றான். பாக்கில் மேலாயிருந்து பூமியெல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 4ஆம் மிருகம் தனக்குள்ளே ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கின்ற தேசங்கள், உலகத்தில் இருக்க ஜனங்கள், உலகத்தில் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும், அது மட்டுமல்ல இன்க்ளூடிங் என்ன சிறுச்சபைகள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு அவனுக்கு அதிகாரத்தோடு வருகிறான். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்கள். அந்த பெரிய மிருகத்துக்களே 10 ராஜாக்கள் இருப்பார்கள். அவர்கள் அவனுடைய அதாவது அவருடைய கொண்டோளுக்களே இருந்து கொண்டு உலகத்தில் பயங்கரமான யுத்தத்தை நடத்துவதற்கு அவன் எத்தனித்துக் கொண்டே இருக்கின்றான். அது மட்டுமல்ல, 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற வசனத்தில் பார்க்கிற உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தை பேசி
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அவன் என்ன செய்வானாம்? விரோதமான வார்த்தைகளை பேசி, அழிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி, உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, உன்னதமான பரிசுத்தவான்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய காலங்களை நியமங்கள் எல்லாவற்றையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான். அல்லேலூயா. ஆனாலும் நியாயசங்கம் உட்கார்ந்தும் அப்பொழுது முடிவிருந்தவனை சங்கரிக்கப்பட்டபடியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகை நீக்கி போடுவார்கள். வானத்தில் கீழங்குமுள்ள ராஜாக்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். இப்போ முன்னுக்கு இருக்கின்ற ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்கின்றது? வருவார்கள், ஜனங்களை அழிப்பார்கள், கிறிஸ்தவ மக்களை அழிப்பார்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புவார்கள், திருச்சபைகள் எல்லாம் அங்கே நிர்மூலமாக்கப்படும். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவன் உண்மையாக தேவனை ஆராதிக்கின்றானோ, எவன் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்வானோ, அது மட்டும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருக்கின்றானோ, அவனை தேவன் தப்பிக்க வல்லவராய் இருக்கின்றார். அது எப்படி தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றால் பாருங்க, சில சம்பவங்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். உதாரணத்துக்கு பார்க்கின்ற வல்லே 10 கன்னிகளை குறித்து சொல்லி இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த 10 கன்னிகளை குறித்து பார்க்கின்ற வல்லே 5 பேரை குறித்து சொல்லப்படுகிறது. 5 பேர் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த 10 கன்னிகளும் மணவாளம் பெற தாமதித்த போது எல்லாரும் இளைப்பாறுகின்றார்கள், தூங்கி போகின்றார்கள். நடு ஜாமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே 10 கன்னிகள் எழுந்து நிற்கின்றார்கள். 5 பேர் கன்னிகளுடைய பந்தத்திலே அதாவது விளக்கிலே எண்ணெய் இல்லை. மீதியான 5 புத்தியுள்ள கன்னிகள் அவர்கள் எண்ணெய் கொண்டு வந்தார்கள். அந்த எண்ணெயை ஊற்றினார்கள், பெற்ற வைத்தார்கள், ஆயத்தமானார்கள். இந்த 5 பேரும் கேட்கின்றார்கள், எங்களுக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் தாருங்கள் என்று சொல்லி. புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் புத்தியில் சொல்கின்றார்கள், எங்களுக்கு போதுமான எண்ணெய் தான் இருக்கிறது, நீங்கள் விற்கிறதில் போய் வாங்குங்கள். இவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்றார். மணவாளன் வந்தவுடனே அந்த புத்தி உள்ள கன்னிகள் மட்டும் மணவாளுக்கு பின்னாக போகிறார்கள். கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ திரும்பி வருகின்றார்கள். 5 பேர் புத்தியிலால் வந்தார்கள், கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அப்போ சத்தம் போடுகின்றார்கள், கதவை திறமுங்கள். அப்போ சொல்லப்படுகிறது, கதவு பூட்டியாச்சு, எனக்கு திறக்கப்பட மாட்டாது. இது யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால், புத்தியுள்ள கிறிஸ்தவனுக்கு மட்டும். புத்தி உள்ளவன் யார் தேவனுடைய ராஜ்யத்தை பலன் கொண்டு அவருக்கு பின்னாக அவருடைய வார்த்தையை தனித்து அவர்படி நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயத்துக்கு ஒப்பனாகப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர்கள் மட்டும் போவார்கள். மற்றவர்கள் அங்கே பார்க்கின்றவர்களே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் அற்புதத்தை செய்தேன், அதிசயமான காரியங்களை செய்தேன் ஆண்டவரே என்று சொல்கின்றவர்களே அவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். ஏன் அறியேன்னு சொல்லுங்க, என்னுடைய நாமத்தால் நீங்கள் அற்புதங்களை செய்தீங்க, அதிசயங்களை செய்தீங்க, எல்லாவற்றையும் செய்தீர்கள், ஆனால் என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கவில்லை. என்னுடைய வார்த்தை சொல்கின்றவர்களே அற்புதம் நடக்கும், ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. அதனாலே நீங்கள் கர்த்தாவே என்று கதனாலும் நான் உங்களை அறியேன். ஏனென்றால் இந்த காலங்களில் நடக்க போகின்ற சம்பவங்களில் யார் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனோடு இருப்பார்கள். தவிர இந்த பொல்லாத நடக்க போகின்ற சம்பவங்கள், நடக்க போகின்ற காரியங்களில் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். என்றால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டால் பயங்கரமான ஒரு உபத்திரத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பெறப்போகின்றது. அதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிற அடுத்தடுத்த அந்த அதிகாரங்கள் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10, 11, 12ஆம் அதிகாரங்களில் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போது சொல்லப்படுகிறது, வானத்தின் கீழே உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகை மகத்துவம் உன்னதமான பரிசுத்தங்கள் ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படுத்திருக்கும் என்றான். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது. தானியேல் ஆகிய நான்
என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்தேன். இந்த காரியத்தை தன்னுடைய மனதிலே வைத்தேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் தேவன் அனுதினமும் தானியோலோடு பேசிக்கொண்டே இருந்தார். அது எப்படி ஏன் பேசினார் என்று பார்க்கின்ற வழியிலே தானியேல் தன்னுடைய உயிரை குறித்து பயப்படவில்லை. தானியேல் நடக்கப் போகின்ற ஆண்டவராகிய தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் அவனுடைய உள்ளத்தில் இருந்ததினாலே சிங்கங்கள் கூட பயப்படவில்லை, ராஜாவுடைய கட்டளை கூட பயப்படவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு மட்டும் பயந்தவனாக இருந்ததினாலே அங்கே தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் மறைமுகமாக வெளியரங்கமாக அங்கே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தை, நடக்கப் போகின்ற சம்பவங்கள், நடந்து முடிந்த காரியங்கள். அது மட்டுமல்ல, அடுத்தடுத்த அதிகாரங்களை பார்ப்போமாக இருந்தால் இன்னும் ஒருவருடைய கூறிய காரியங்களை மிக மிக பெரிய ஒரு ராட்சியத்து அதிபதியாகிய ஒருவரை குறித்து, வெள்ளைக்காரரை குறித்து அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய எழுந்து ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். நல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கே சோத்திரம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். நீ மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீ மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், நீ மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீ மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை புறவணைக்க யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை அரவணைக்க யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடி
நான் தோன்றிட்ட நேரத்தில் நீரே வேலன் தந்தீர். நான் மனவேதனையாய் தவித்த போல் என் மனருக்கு மருந்தானே. நான் மனவேதனையாய் தவித்த போல் என் மனருக்கு மருந்தானே. என் ஏதுவை போல் யாரும் இல்லை, அவன் அன்பு கீழாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று அவன் வெறுக்கவில்லை, அவன் நடத்தினரை நான் மறக்கவில்லை. என் ஏதுவை போல் என் யாரும் இல்லை, அவன் அன்பு கீழாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று அவன் வெறுக்கவில்லை, அவன் நடத்தினரை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மறித்திருப்பேன். நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ அழிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை. ஆண்டவரே, எங்களோடு நீ கூட இருக்க தேவனப்பா. எங்களுடைய தோல்வி நேரத்திலே அப்பா துணையாக வருக தேவன் நிறுவனப்பா. தோந்து போகிற வெளியிலும் அப்பா நீர் எங்களை தூக்கி எடுக்கிற சுமக்கிற தேவனாக இருக்கிறப்பா. நீர் எங்களோடு இருக்க தேவன், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்க தேவன், அற்புதமாக வழிநடத்த தேவனாக இருக்கிறப்பா. ஓ ஹல்லேலூயா. தோல்வியில் நேரத்தில் துணையாக நீ இருந்தீர். நான் தவறின நேரத்தில் உன் கரத்தில் ஏந்திக் கொண்டீர். என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீ இருந்தீர். நான் தவறின நேரத்தில் உன் கரத்தில் ஏந்திக் கொண்டீர். என் தோல்வியில் நேரம் நான் கலங்கின நேரம் உன் தோல் மீது தாய்த்து கொண்டீர். என் தோல்வியில் நேரம் நான் கலங்கின நேரம் உன் தோல் மீது தாய்த்து கொண்டீர். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு. என்னை தேற்றிடவும் என் நேசருண்டு,
அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எந்தோ எங்கோ மடிந்திருப்பேன். நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எந்தோ எங்கோ மடித்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை. என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என்னும் இயேசு உண்டு. என்னை தேடிடவும் இயேசு உண்டு. என்னை தேடிடவும் என் மீட்பருண்டு. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எந்தோ எங்கோ மறிந்திருப்பேன். நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எந்தோ எங்கோ மறித்திருப்பேன். என்னை புரிந்து கொண்டனே தேவன் தாமே, அரவணைத்ததும் என்னன் ஏதுதானே. எம்மை விட்டு விலகாதவரும் அவர் ஏதுதானே. எங்களை அரவணைப்பதும் என் தேவன் தானே. நீ மட்டும் இல்லாமோடு இல்லாம் போயிருந்தார், நீ மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீ மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எந்தோ எங்கோ மடித்திருப்பேன். நாம் அடையாளம் தெரியாத அனாதையாய் நாம் எந்தோ எங்கோ மறித்திருப்பேன். ஆமாண்டவரே, நீங்களை அறிந்து கொண்ட தேவனாக இருக்கிறப்பா, அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறப்பா, எங்களோடு பேசுகிறவர், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்க தெய்வம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை அழைத்து உண்மையுள்ளவராக இருக்கிற ஆண்டவரே, தேவனை சந்திக்கிறவர் அப்பா. இந்த நாட்களும் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவனையும் அப்பா நீ சந்திக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறகளால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். வந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சுத்தமாக சிறு பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவனே நீர் வழி நடத்தும் அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நல்ல வேலைகளை கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. படிப்பு கத்தாவே அப்பா தகப்பனே, படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சமாதானத்தை கொடுக்க தேவனாக இருக்கிறப்பா. நல்ல ஞானத்திலும் அறிவும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே வளர்ந்தோங்க வேண்டும் அப்பா. உம்முடைய கிருபை எப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கிறதுக்காக நன்றி அப்பா. உமக்கே துதிகனமாக எல்லாவற்றையும் தருகிறோம்.
எல்லாரையும் ஆசீர்வதியும் பழித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே.